ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். யார் நினைத்தாலும் அதை பறித்து கொள்ள முடியாது. இந்த முருகன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை கொடுக்க நினைத்தால் அதை சர்வ நிச்சயமாக என்னுடைய பக்தர்களுடைய கரத்திற்கு கொண்டு சேர்த்தே தீருவேன். எந்த ஒரு தீய சக்தியாலும் தீய எண்ணம் படைத்த மனிதர்களாலும் போடப்படக்கூடிய சதி திட்டங்கள் எதுவும் என்னிடத்தில் செல்லுபடி ஆகாது. இத்தனை நாள் காத்திருந்தாய், எல்லாம் கைகூடி வர வேண்டும், நல்லபடியாக நடக்க வேண்டும், காலமும் நேரமும் கூட வேண்டும், என் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், என்னுடைய மன வருத்தங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாற வேண்டும் என்று அடுக்கடுக்காக மனதிற்குள் நியாயமான ஆசைகளை வளர்த்து கொண்டாய் அல்லவா? இதோ அந்த அத்தனை நியாயமான ஆசைகளையும் நான் மிகுந்த சந்தோஷத்தோடு நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதிற்குள் எத்தனை வேதனைகள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை குழப்பங்கள், சிக்கல்கள் என இருந்த உன்னுடைய மனநிலை என்பது தெளிவை பெற்று சந்தோஷம் அடையும். தன்னந்தனியாக நின்று போராடி இருக்கின்றாய் சில விஷயங்களுக்காக. அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். எதுவும் காலம் கடந்து விடவில்லை, எல்லாம் நேரத்தில் கிடைக்க செய்யும். உனக்கான நல்ல காலம் நேரம் நெருங்கி வந்திருக்கின்றது. உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கவும் போகின்றது. என்னுடைய இந்த வார்த்தைகளில் நீ முழுமையாக நம்பிக்கை வைக்கலாம். நடந்து முடிந்த பிறகு நீயே எனக்கு 1000 முறை நன்றி சொல்லத்தான் போகின்றாய். எதை நினைத்தும் இந்த நேரத்தில் நீ வீணாக குழம்பி தவிக்கக்கூடாது. எதுவுமே தவறாக நடந்து விடுமோ என்ற எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் உனக்குள் நீ விதைத்து கொள்ளக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும், நம் முருகர் நடத்தி தருவார் என்று நேர்மறையான எண்ணத்தோடு நீ ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டும். நீ எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாக நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இனி சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை கொண்டாடி வாழும்படி அமையும். முடிந்து போன விஷயங்களை நினைத்து கவலைப்படாமல் இனி நடக்கப் போகும் விஷயங்களை பற்றி சற்று யோசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சாதனையாக நான் மாற்றி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் என் நேரமும் இருக்க வேண்டும். நேர்மையான செயலுக்கும் உண்மையான உழைப்புக்கும் எப்பொழுதும் வெகுமதி என்பது கிடைத்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய முன்னேற்றம் என்பது ஒரு பொழுதும் பின்னுக்கு தள்ளப்படாது. உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உன்னுடைய மனம் முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கான நன்மைகளை நான் நிகழ்த்தி கொடுப்பேன் என்று ஆணித்தனமாக நம்பிக்கை என் மீது நீ வைக்க வேண்டும். நீ என்னிடம் பல முறை கேட்டதை நான் பல வடிவங்களில் ரூபங்களில் வந்து உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதை நினைத்து பார்த்து மகிழவும் செய்கின்றாய். அதே போல் இந்த சமயம் எனக்கு கொடுத்தருள வேண்டும் முருகா என்று என் பிள்ளையாகிய நீ மனமாற கேட்கும் பொழுது நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன்? குமரா என்று ஒரு கணம் அழைத்தால் ஓடி வந்து உன்முன் நிற்பேன் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பேன் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னை நோக்கி வந்த நான் உன் கஷ்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில் வைத்து விட்டு தான் வருவேன். என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆசி பெற்ற நீ உன்னுடைய வாழ்க்கையினி மிக பெரிய அளவு நன்மைகளை காண உள்ளது. அவமானங்களை சந்தித்த நீ இனி சர்வ நிச்சயமாக அவர்களே வந்து உன்னை போற்றி புகழும்படி உனக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு போகும்படியான நிலைமையும் வரத்தான் போகின்றது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி வந்து கொண்டே இருக்கும். உனக்கான வெற்றி என்கின்ற அங்கீகாரத்தை இன்றைய தினத்தில் நான் கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் இனி பல மடங்கு வெற்றியை குவிக்கும். உன்னுடைய தைரியத்திற்கு பரிசாக பல மடங்கு நன்மைகளும் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும். நல்லதே நடக்கும்.